ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் லாவா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் அளவில் தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு வார்ம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வந்து 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே பவுலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொக்கோ பவுடர் இந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகும். எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் லம்ப்ஸ் வரும், அதையும் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. குக்கிங் வினிகர் தான். ஸோ அதையும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்த பவுல் அளவில் 1 கப் அளவுக்கு மைதாவையும் ஆட் பண்ணுறோம். ஸோ மைதா உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவுலையும் பண்ணலாம். பட் மைதா சேர்த்திங்கன்னா கிறிஸ்பியாக நம்மளுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மைதாவை மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா க்ளீனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. இதை நான் அடுப்பில் வைக்கல, அதுக்கு முன்னாடியே இந்த பேட்டரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் அளவுக்கு வந்து நீங்கள் பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் சாக்லேட் வைக்க போகிறோம். ஸோ சாக்லேட் வந்து நம்ம கடையில் கிடைக்கிது இல்லையா, மில்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ஃபில்லிங் வைக்கணும். ஸோ திருப்பி அந்த பேட்டரை வந்து ஊற்றி அந்த சாக்லேட்டை நம்ம மறைச்சி வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே அந்த சாக்லேட் வந்து வேக வேக மெல்ட் ஆகி நமக்கு லாவா மாதிரியான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ அடுப்பில் வைக்கிறதுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து பேக் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அனதர் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக 2 சைடும் கிடச்சிரும். நடுவில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி நமக்கு லாவா டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லாவா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொடுத்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சாக்லேட் லாவா கேக் வந்து சூப்பராக வந்துடும். வித்தவுட் அவனில் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ.